உங்கள் உள்ளங்கைகளை கடவுளுக்கு முன் உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடருக்கு அருகில் வந்து அவர்களை நோக்கி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா நாட்டினரையும் சீடராக்குங்கள். கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள். இதோ கால முடிவு மற்றும் எல்லா நாட்களிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றார். ஆண்டவருடைய இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வாக்குறுதியை நம்பி நாம் இப்போது இந்த குழந்தையை திருமுழுக்கின் வழியாக அவரிடம் ஒப்புவிப்போமாக. நாம் இந்த குழந்தை செய்யும் மன்றாட்டுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு செவி சாய்த்தருள்வாராக. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை மீட்டு தமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக நீ தூய சிலுவையின் அடையாளத்தை உன் நெற்றியிலும் உன் நெஞ்சிலும் ஏற்றுக்கொள்வாயாக. இரக்கமுள்ளவரும் என்றுமுள்ள ஆண்டவருமான கடவுள் உன்னை இயேசு கிறிஸ்துவை கொண்டு வரவழைத்து இருளின் வல்லமையை மீட்டு எல்லா பொல்லாமை நின்றும் காப்பாற்றி தமது அருளால் ஒளி வாழ்வுள்ள பரிசுத்தவான்களின் உரிமை சொத்து பங்கு கொண்டவர்களாகி தமது சத்தியத்திலும் பயபக்தியிலும் இப்போதும் எப்போதும் நிலைத்திருக்கும்படி செய்வாராக. ஆமென். எல்லாம் பல என்றுமுள்ள கடவுளே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையை மறுபிறப்பின் முழுக்காகிய திருமுழுக்கையும் அதனால் உண்டாகும் உம்முடைய அருளையும் இந்த குழந்தைக்கு அளிக்கும்படி நாங்கள் உம்மிடம் கெஞ்சி கேட்கிறோம். கடவுளே, இக்குழந்தையை ஏற்றுக்கொள்ளும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்ற இறைவா நீர் சொன்னீரே. எனவே இந்த குழந்தைக்கு உம்முடைய ஈவை தந்து இவர்களுக்கு கதவை திறந்து இந்த குழந்தை இறைமுழுக்கின் நிலைத்த ஆசீர்வாதத்தையும் நீர் வாக்களித்த அருளாட்சியையும் அடைவதற்கு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் செய்யும் சுவாமி. தூய மார்க்கு எழுதின தூய்மையும் ஆறுதலுமான நற்செய்தியை கேட்போமாக. சிறு பிள்ளைகளை இயேசு தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி எத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த குழந்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் செய்வாராக. பரமண்டலத்தில் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ஆட்சி வருவதாக, சித்த பரமண்டலை செய்யப்படுவதாக. நல்லபதை கிடைத்தாலும் விரோதமாய் குற்றம் செய்கிறார்கள். மறைக்கப்படுகிற பாவங்களை மன்னியும். இவரை சொல்லுபடுத்தாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றைக்கு விடுவிப்பே சுவாமி. ஆமென். நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வாராக. ஆமென். இந்த குழந்தை திருமுழுக்கு பெறுவதற்கு அடிப்படையாக நமது அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் நின்றவாறே நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வத்துக்கும் கடவுளை விசுவாசிக்கிறேன். அவர்கள் ஒரே குமாரனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பத்தில் பிறக்கிறது, கன்னிகையால் பிறந்து பொதுக்காலத்திற்கு பாடுபட்டு சிறுகாலில் மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மருத்துவர் விழித்தெழுந்தார். பரத்திற்கு எல்லாம் வல்ல பிதாவை கடவுளுக்கு பத்து வீச்சிருக்கிறார். அவர்களுக்கு மற்றொரு ஞானத்தில் வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சிகிச்சை பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரியாக திருடும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த குழந்தையின் பொருட்டு வாக்கு கொடுக்க இங்கே வந்து நிற்கின்ற ஞான பெற்றோர்களாக உங்களிடத்தில் கேட்கிறேன். இந்த குழந்தை இந்த விசுவாச அடிப்படையிலே திருமுழுக்கு பெற விரும்புகிறீர்களா? இந்த குழந்தை பிசாசையும் அவருடைய செயல்களையும் அவனோடு தொடர்புடைய எல்லாவற்றையும் விட்டுவிடவும் கிறிஸ்துவ விசுவாசத்துக்கு ஏற்ற போதனையை பெற்று அது நிலை நிற்கவும் நீங்கள் உங்களால் ஆன மட்டும் முயன்று உதவி செய்வீர்களா? இந்த குழந்தைக்கு இட வேண்டிய பெயர் இயானா லியோரா. இந்த குழந்தைக்கு பெயர் இயானா லியோரா. பிதா,
குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திருப்பெயரினாலே உனக்கு திருமுழுக்கு செய்விக்கிறேன். எல்லாம் வல்ல கடவுளும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையுமானவர் தண்ணீரினாலும் தூய ஆவியினாலும் இப்போது உன்னை மறுபடியும் பிறப்பித்து உன் பாவத்தை மன்னித்தார். இந்த இலவசமான அருளால் நீ மெய் வாழ்வை அடையும்படி உன்னை விரும்பளித்து உன்னை காப்பாராக. கடவுளின் சமாதானம் இப்போதும் எப்போதும் உள்ள எல்லா காலங்களிலும் உன்னோடு இருந்து காப்பதாக. ஆமே. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள கடவுளே, உமது திருச்சபையை கிருபையாய் காப்பாற்றி அதை வளர்த்து வருகின்ற தந்தையாகிய கடவுளே, இறைவா, இந்த குழந்தை இயானா லியோரா இப்போது திருமுழுக்கினால் திருச்சபையின் ஐக்கியத்தில் சேர்த்து உடைய பிள்ளையாக்கினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையின் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையின் கீழ் வாழ இதை தூய ஆவியானவரால் ஆண்டு நடத்தியுள்ளோம். பிசாசு, உலகம், மாமிசம் என்கிற எதிரிகளை எதிர்த்து போராடி அவற்றை வென்று என்றுமுள்ள மெய்வாழ்வை பெற்று துணை செய்துள்ளோம். திருமுழுக்கு பெற்ற நாங்களும் இவ்வாறே வாழ்ந்து கடைசியில் நீ வாக்களித்து விடுதலை வாழ்வை எல்லா தூய மக்களோடு பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவினால் எனக்கு அன்பானவர்களே, எல்லாம் வல்ல கடவுள் இந்த குழந்தை இயானா லியோராவை திருமுழுக்கு பெற அருள் கூர்ந்தார். இதற்கு நீங்களே சாட்சிகள். ஆதலால் இங்கே கூடியிருக்கிற நீங்கள் எல்லாரும், குறிப்பாக இதன் பெற்றோரும் ஞானத்தாய் தந்தையுமாகிய நீங்களும் இதையெல்லாம் வல்ல கடவுளுடைய பிள்ளையாக எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த குழந்தைக்கு நீங்கள் செய்வதெல்லாம் கடவுளுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குமே செய்வதாயிருக்கும். இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட யாவற்றையும் கை கொள்வதற்கு இக்குழந்தை சிறு வயதிலிருந்து பழக்கி தக்க காலத்தில் திடப்படுத்தல் செய்யப்பட ஆவணம் செய்வீர்களாக. இக்குழந்தை இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் முடிவு மட்டும் நிலை நின்று மெய்யான திராட்சை செடியாக அவரின் கொடி போல் பொருந்தி மிகுதியான கனிகளை கொடுத்து இறை மாற்றி விளங்க செய்வீர்களாக. திருச்சபையின் பொது வாழ்க்கை வளர்ச்சிக்கு உதவியாய் இருப்பீர்களாக. ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி துதி தோத்திரங்களை செலுத்த விரும்புகிறவர்கள் பரிசுத்த பீடத்தண்டைக்கு முன்